வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் யூடியூப்பில் வீடியோஸை எந்தெந்த மாதிரி மெத்தடில் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவையும் எம்பெட் பண்ணவும் முடியும், இமெயில் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ஷேர் பண்ணவும் முடியும். தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோ கீழே ஷேர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷேர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிருந்து டிஃபால்ட்டாகவே கனெக்ட் ஆகிற மாதிரி சில சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு டம்ளர், லிங்க்டின், ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ், ட்விட்டர், இதுலேருந்து டைரெக்டாக அப்படியே பிளாகருக்கும் கூட இது ஒரு போஸ்ட் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஒரு சில ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி காட்டினாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது இந்த ஷேர் அப்படின்னு கொடுத்ததுமே இங்கே கீழே ஒரு லிங்க் வருது பாருங்கள். இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூட ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எம்பெட் எப்படி கோடிங் காப்பி பண்ணிங்க, சேம் அதே மாதிரி கூட நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி டைரெக்டாகவே நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதிலேருந்து நீங்கள் லாகின் பண்ணி ஷேர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் ஜஸ்ட் அந்த அதாவது எஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நம்மளுடைய ஃபேஸ்புக் லாகின் ஐடி கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. அடுத்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. நான் இங்கே இதை பற்றின சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் சிம்பிளாக இங்கே ஃபிட்னஸ் 2015 மட்டும் கொடுத்துட்டு இது வந்து பப்ளிக்காக போஸ்ட் ஆகணுமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமா, இல்லை உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு மட்டும் ஷேர் ஆகணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் டு ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஷேர் ஆகிருக்கும். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா, ஃபிட்னஸ் 2015 இப்போ டைரெக்டாகவே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் இங்கே ஷேர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதில் கூகுள் ப்ளஸ், பிளாகர், இந்த மாதிரி எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், பிளாகரில் எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சேம் இந்த வீடியோ மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் ஷேர் பண்ணலாம். தெரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரலாக ஏதாவது ஒரு வீடியோ சர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ்புக் அல்லது பிளாகரில் எப்படி ஆட் பண்ணலான்னு நான் காட்டுறேன். இப்போ நான் இங்கே கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்து தேடுறேன். இந்த மாதிரி சில வீடியோஸ் வருது இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 இன்டர்நெட் ட்ரிக்ஸ் யூ ஷுட் பி யூஸிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ கீழே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பிளாகர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது டைரெக்டாக என்னோடய பிளாகருக்குள்ளே போகும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் இருந்தாலே போதும். அது மூலமாக நீங்கள் அதில் போய்ட்டு பிளாகர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது பிளாகர் மூலமாக ஏதாவது வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் எப்படி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுக்கும் திரும்ப ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். இந்த பிளாகரில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், அதில் எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளாகர் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த பிளாகர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அதாவது நான் இங்கே சில வெப்சைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பிளாகரில் தமிழ் மூவிஸ், ஈஸி வெயிட் லாஸ், ஆன்லைன் ஜாப்ஸ், ஜென்யூன் ஆன்லைன் ஜாப்ஸ், எம்எஸ் கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த நியூ கம்ப்யூட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பிளாக், இந்த பிளாகில் நான் அந்த வீடியோ வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே
மேலே இங்கே நம்மளுடைய பிளாக்ஸ்லாம் இங்கே காட்டும். இதில் போய்ட்டு கம்ப்யூட்டர் டீட்டெயில்ஸ் நம்ம பிளாகோட டைட்டில் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ பப்ளிஷ் போஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வியூ பிளாக்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிளாக், இப்போ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே பிளாக் பாருங்கள் தெரியுதுங்களா. இந்த 2 போஸ்ட் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்டர்நெட் ட்ரிக்ஸ் யூ ஷுட் பி யூஸிங் அப்படிங்கிற இந்த யூடியூப் வீடியோ நம்மளுடைய சைட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறது மூலமாக இதுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி அப்படியே இதில் ஷேர் பண்ணுறீங்க. தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களுடைய வீடியோஸ் ப்ரொமோஷன்ஸ் ஆகும். ஸோ அப்போ அதை யாராவது பார்க்குறாங்க, அதிக பேர் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதுலேருந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். தெரிஞ்சது இல்லைங்களா. தேங்க்யூ.